வணக்கம். தினம் தினம் செய்திகளில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சார்ந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இதனை உளவியல் ரீதியாக அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான பதிலை அளிப்பதற்காக உளவியல் மருத்துவர் திரு திருநாவுக்கரசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இதுல உளவியல் ரீதியான அணுகுமுறை என்பது தேவைப்படுதா? இது போன்ற பாலியல் ரீதியான வக்கிரங்களை தவிர்ப்பதற்கு அந்த மாதிரியான ஒரு கோணம் அவசியப்படுகிறதா? இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப தரவு எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 18 பேருக்கு குறையாம, இல்ல ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு பேர் பாலியல் வன்புறுத்தலுக்கோ, துன்புறுத்தலுக்கோ, வன்புணர்ச்சிக்கோ ஆளாகிறாங்கன்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. பட் இந்த மாதிரி விஷயங்கள்னு பேசும்போது நாம் என்ன பண்றோம், மக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதிகாரிகளும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்களும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு மக்களின் உணர்வை சமாளிக்கிறார்கள். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை சமாளிக்கிறார்கள். இது மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போதைப் பொருள் இதோட சேர்ந்துக்குது. இந்த போதைப் பொருள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துல ட்வின் பிரதர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கோம். தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா போதையில தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாலியல் வன்முறைகள் அல்ல சட்ட மீறுதல்கள், விதி மீறல்கள் நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பந்தப்படுத்தப்படும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, யாராவது உடனே பேசும்போது உடனே மக்கள் கொதிச்சதுங்க, அவன் மனுஷனா, அவன் மிருகமா, அவன் எப்படி நடந்துக்கிறானே, அவன் மனுஷனே கிடையாது மிருகம், உடனடியாக தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இது பாலியல் வக்கிரம், பர்வர்ஷன் சொல்றோம் இல்லையா, பாலியல் வக்கரம் அண்ட் விகாரம், டீவியேஷன். முதல்ல இந்த மாதிரி ஒரு இதை அவன் பிளான் பண்றான். அதுக்கப்புறம் இதை செயலாக்குறதுக்கு போதைப் பொருள் பயன்படுத்துறான். நீங்க பார்க்கலாம், நீங்க போதைப் பொருள் நடக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த அத்துமீறல்கள் இருக்கும். விருப்பப்பட்டும் இருக்கும், விருப்பப்படாமலையும் இருக்கும். இப்போ நிறைய பார்ட்டிஸு அதில் இதெல்லாம் பண்ணுறாங்க. நானே மக்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், அந்த காலத்தில் போதைன்றது உலகத்தில் 2 தான். ஒன்று கஞ்சா, இன்னொன்று கல் அல்லது மது. இது 2 மட்டும்தான் போதை. மதுவினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் எல்லா மருந்துலையும் இருக்கும். இப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டால் கூட அதை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறீங்க, ஆல்கஹால் போட்டு பண்ணிங்கன்னா போயிடுது. எதையுமே கரைக்கும் தன்மை உடையது. அதான் ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் ஆல்கஹால் முதல் கண்டுபிடிச்சது. அந்த போட்டோம்னா கிருமிகள் சுத்தப்படுத்துகிறோம். சுத்தப்படுத்தினா என்ன, அழிக்கிறது. நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், போதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அறம் அழிக்கப்படும், உங்களுடைய தர்மம் அழிக்கப்படும். இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யணும் போது நான் மனிதனாக இருக்கேன், இப்படி தான் செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதை நான் மழுங்கடிக்கிறது, அறிவை அல்லது தர்மத்தை அல்லது அறத்தை, நியாயத்தை மழுங்கடிக்கத்தான் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல இதை உளவியல் ரீதியாக அவன் ஏதோ ஒரு வகையில் அனுபவித்து இதில் இருக்கிற வக்கரத்தை, இதில் இருக்கிற ஒரு விகாரத்தை அவன் அனுபவித்து பழகிறான். அதுக்கப்புறம் திட்டமிடுறான். அதுக்கப்புறம் 2-3 பேர் சேர்றானுங்க, அதே மாதிரி இருக்கிறவங்க அதை செய்கிறானுங்க. தப்பிக்கிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் நிபுணத்துவம் பெற்றுறான். என்னைக்கே ஒரு நாள் இந்த மாதிரி மாட்டிக்கிறானுங்க. மாட்டும்போது நம்ம அதை நம்மளுடைய பார்வைக்கு அது வருது. ஸோ இது உளவியல் காரணங்களால் தான் நடக்குது. இந்த உளவியல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அந்த மென்டல்ன்ற இதில் தப்பிச்சுக்குவான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவனுக்கு தண்டனை கொடுக்காம. இது மென்டல் கிடையாது, இது மனநோய் கிடையாது. நல்ல தெளிவான நோக்கத்தோட திட்டமிட்டு, இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பாண்டிச்சேரி சம்பவத்தை எடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னால் நடத்த சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அழகாக திட்டமிடுறான், இந்த பொண்ணை கவனிக்கிறான். இந்த பொண்ணை குறைஞ்சது ஒரு 15-20 நாள், ஒரு மாதத்துக்கு தன்வயப்படுத்துறதுக்கு சில பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொண்டு போய் அவன்கிட்ட விடுறான். அதுக்கப்புறம் அவன் பண்ணுறான். அவன் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறான். அந்த சமயத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்துறது, மாட்டிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவனுங்களை தண்டிக்கிறதுன்றது மட்டும் இல்லை,
இவனுங்க வந்து நிரந்தரமாக இவங்க வந்து மனநலம் கெட்டவர்கள். தீஸ் பீப்புள் ஆர் மென்டலி அன்ஹெல்தி பீப்புள். இவங்களால மாறவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சிகிச்சை கிடையாது, மனநல பாதுகாப்பு கிடையாது, மனநோய்க்கு உண்டான சலுகைகள் கொடுக்கக்கூடாது, ப்ராப்பராக தண்டிக்கப்படணும். அந்த முறையில் இதை அணுகணும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இதை மிருகம்னு சொல்கிறான். இதை மிருகம்னு சொல்லும்போது நான் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட மக்களுக்கு சொல்லுன்னு நினைக்கிறேன். எந்த மிருகமாவது இந்த மாதிரி நடந்துக்குதா? இப்போ வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், சிங்கம் வளர்க்குறோம், புலி வளர்க்குறோம், யானை வளர்க்குறோம். எந்த மிருகமாவது ஒரு இளம் கன்றோட இந்த மாதிரி பண்ணுதா? இது மிருகத்தின் குணம் அல்ல, இது மிருகம் அல்ல. மனம் இல்லாமல் நடந்துக்கும் போது தான் அவனை நாம் மிருகன்னு சொல்கிறோம். அவனுடைய மனநலம் கெட்டு போயிடுச்சு, மனம் நோய்வாய்ப்படலை. மனநோயின்றது வேற, மனநலம் குன்றியதுன்றது வேற. இவனுக்கு கெட்டு போயிடுச்சு. அந்த கெட்டு போகும்போது இந்த செயல்களை செய்யறதுக்கு அவனுடைய தர்மம் நியாயம்னு ஒன்று மனசில் இருக்கு இல்லையா, மனிதாபிமானம், அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ மட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போதையை யூஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் 2-3 தடவை அவன் முதல் தடவை தப்பிச்சிட்டானா. இப்போ டெல்லியில் இந்த மாதிரி நடந்துச்சு. ஏதோ ஒரு 28 குழந்தைகள்லாம் வந்து பண்ணி சாக்கடையிலிருந்து போன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். ஒரு தடவை தப்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் அதில் நிபுணத்துவம் பெற்றுறாங்க. இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு மனநலம் கெட்ட ஒரு இது சமூக அவலம். இது வந்து சமூகத்தினுடைய கவனிக்கப்படாதனால போனதுனால இந்த மாதிரி அவலங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து புரிந்து கொண்டு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அறிவியல் வல்லுநர்களும் இதை எப்படி வந்து இதை கட்டுப்படுத்தணும், எப்படி தவிர்க்கணும்னு திட்டம் போடுறது மட்டும்தான் மேற்கொண்டு இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்குமே ஒழிய, தண்டிக்கிறதுனாலையோ மற்றது வகையோ இதற்கு அப்ரோச் பண்ணுறதுனால இது குறையாது. ஏன்னா இது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் இந்த ஃபீல்டில் குறைஞ்சது 50 வருஷமாக இருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது சமூகத்தை பற்றிய கவலையை தான் கொடுக்குதே ஒழிய இதை ஏதாவது ஒரு வகையில் அறிவியல் முறையில் மூலமாக அணுகி இதை எப்படி தடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணணும். இப்போ தண்டிக்கிறதுக்கு பதிலாக தவிர்க்கிறது அப்படின்னும் போது அப்போ தண்டிக்கிறது அப்படின்றது தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிடாதா? நிகழ்ந்த பிறகுதான் நீங்க தண்டிக்க முடியும். தண்டனை எப்போ வருது? ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகுதான் நீங்க தண்டிக்க முடியும். நிகழாமல் தடுக்கிறது முக்கியம். வருமுன் காப்போம்னு உடலுக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை எடுத்து என்னென்ன செஞ்சிருக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னா, ஒன்று வந்து இப்ப இந்த பெற்றோர்கள் மெத்தனமா இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை காணா போகுது, ஒரு குழந்தை வந்து சில மணி நேரங்கள் தாமதமாகுது அப்படின்னும் போது உடனடியாக அவங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 மணி நேரம் தேடி பார்த்தேன், 8 மணி நேரம் தேடி பார்த்தேன், 2 நாள் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணவே கூடாது. 1000ல் ஒரு குழந்தைக்கு நடந்தா கூட அதற்கு இவங்க அலோவ் பண்ணக்கூடாது. சமூகம் கருதி, களங்கம் கருதி, ஸ்டிக்மா கருதி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளில் போய் தேடுகிறார்கள். அது செய்யவே கூடாது. இப்போ வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா யாராவது மிஸ்ஸிங்னா உடனே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் புயல் வருது, நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்றதெல்லாம் நாம் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அரசு வந்து நமக்கு தெரிவிக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி காவல் யாராவது காணா போயிட்டாங்க, அதுவும் பெண்களோ குழந்தைகளோனா உடனடியாக சில மணி நேரங்களுக்குள்ளாகவே பெற்றோர்கள் வந்து தகவல் கொடுக்க வேண்டும். அதை காவல்துறை எடுத்து உடனே எஸ்எம்எஸ்ல, வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ வரல, எல்லாருடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் எத்தனையோ மெசேஜ் அனுப்புது அரசு. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஒரு ஆம்பர் அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பெயருள்ள குழந்தை, இந்த வயதுள்ள குழந்தை திடீர்னு மிஸ் ஆயிருக்குது, யாராவது தெரிஞ்சா உடனடியாக நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு அலர்ட் பண்ணிடுவாங்க. சில மணி நேரத்திலேயே அது அலர்ட் ஆகிடும். த்ரோவர்த்தி அந்த கம்யூனிட்டி முழுக்க அலர்ட் ஆகிடும். அலர்ட் ஆகும்போது யாராவது ஒருவர் இதை உடனே கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த மாதிரி கவனிப்பு இருந்தா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறையின் மெத்தனம். இப்ப நான் சொல்றது இது எல்லாமே எமர்ஜென்சி. 911 போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி. இது நடந்த பிறகு நீங்க இந்த குழந்தை இறந்த பிறகு நம்ம வருத்தப்படுறோம். நாங்க மன உளவியல் ரீதியா நாங்க பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி பாதிப்படைஞ்சவங்க வளரும்போது இன்னும் மோசமான பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க. இறந்து போன குழந்தையை பத்தி நம்ம பரிதாபப்படுறோம், இரக்கப்படுறோம். இரக்கம், இது பரிதாபம்ன்றது கருணையை விட, மேற்கொண்டு இது இப்படி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடக்கும் குழந்தைகளுக்கு நிவாரணம் இருக்குன்ற அடுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு சம்பவம் நடந்தா இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. இதுல ஒரு அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, பேரு கெட்டு போயிடுச்சுன்ற அந்த ஒரு களங்கத்தை விளக்குறதுக்கு எல்லா வகையிலும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி, மக்கள் ஏதாவது ஒண்ணுன்னா எங்கேயோ ஒண்ணுதான் நடக்கும், எனக்கு நடக்காதுன்னு நினைக்காம உடனடியா அதை பண்ணி அலர்ட் கொடுத்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன் எல்லாருக்கும் இப்ப SMS வருது, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அலர்ட் வருது. அந்த மாதிரி அலர்ட் கொடுத்தாலும் மட்டும்தான் உடனடியாக இதை தவிர்க்க முடியும். சம்பவத்தை தடுக்காட்டியும் இழப்பை தடுக்கலாம், இந்த மாதிரி கொடூரத்தை தடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை தடுக்கலாம். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அவனை தண்டிக்கிறதுன்றது அது ஒரு தனி குற்றவியல் சட்டப்படி அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும். அவனை தண்டிக்கிறதுனால ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல 10% மக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட குணமுடையவர்கள், விகார குணமுடையவர்கள், வக்கர குணமுடையவர்கள். யாரு இந்த மாதிரி ஆளுக்கு ஆகல. நீதிபதிகள் இது மாதிரி குற்றங்களுக்கு, புகார்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. உயர் பதவியில் உள்ள காவல் அதிகாரிகள் இதுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதனால இது எல்லா வகையிலும் மதகுருமார்கள் இருக்கிறாங்க, பள்ளி ஆசிரியர் இருக்கிறாங்க, மருத்துவர்கள். இப்ப பாருங்க, ரீசெண்டா ஒரு மருத்துவரை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி பிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக புகார் கொடுக்கணும். அந்த புகாரின் பேரில் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஊர் ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, இதை போய் சொன்னா பொண்ணோட பேரை கெட்டு போயிடும், குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும். கிடையவே கிடையாது. நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த சமூகமும் கெடாம இருக்கிறதுக்கு இந்த முயற்சி எடுக்கணுன்றத மக்கள் உணரணும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.